Hello friends, welcome to Karur Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிடுற மாதிரி ஒரு அருமையான சைட் டிஷ் தாங்க பார்க்க போறோம். அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படினா நான் வந்து 3 தக்காளி எடுத்துர்க்கேன். அது மேல இருக்க கூடிய அந்த இத மட்டும் கட் பண்ணிட்டு ஒரு பெரிய வெங்காயம் உரிச்சு வச்சிருக்கேங்க. நெக்ஸ்ட் 2 பல் பூண்டு, கொஞ்சமா கொத்தமல்லி, ஒரு பச்சை மிளகாய் வச்சிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம குக்கர்ல போட்டு வேக வைக்க போறோம். குக்கர் வந்து நான் ஸ்டவ் ஆன் பண்ணாமல் வச்சுருக்கேங்க. ஃபஸ்ட்டு இதெல்லாம் போட்டுக்கலாம். வெங்காயம், தக்காளி சேர்த்துக்கிறேன். 2 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி இலைகள் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக சோம்பு வந்து ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. தண்ணி ஒரு கிளாஸ் அளவுக்கு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ குக்கர் மூடி போட்டு மூடிக்கலாம். இப்போ குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுருக்கேங்க. நல்லா 3 விசில் வந்து ஸ்டீம் எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா விசில் வந்து ஸ்டீம் எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் இருக்கக்கூடிய தண்ணி வந்து வடிகட்டிட்டு இதை கொஞ்சம் ஆற விட்டுறலாம். இப்போ வந்து இதில் இருக்கிறதெல்லாம் எடுத்த பிளேட்டில் வச்சாச்சுங்க. இப்போ இந்த தண்ணி வந்து அந்த கொத்தமல்லி இலைகள், இந்த போட்ட சோம்பு இதோட கொஞ்சமாக இருக்குது. இதை கீழே ஊற்றிட வேண்டாம். நம்ம வந்து அந்த குருமாவுக்கு நம்ம சேர்த்திக்கணும். பாருங்கள், நம்ம வேக வச்சதை பிளேட்டில் மாற்றி வச்சுருக்கேன். இப்போ அந்த தக்காளியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த தோலெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணணும். நம்ம வேக வச்சதுனால ஈஸியாக இருக்குங்க. நம்ம பாருங்கள், இப்படி எடுத்தாலே வந்துடும். தோலை வந்து நீக்கிடணும், அதோடு வந்து போடக்கூடாது. இப்போ இது வந்து கொஞ்சம் ஆறட்டும். ஆறினோடனே மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து சூடு ஆறிடுச்சுங்க. அது அரைக்கிறதுக்கு முன்னாடி மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். இதை பொடி பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் வந்து ரொம்ப கொஞ்சமாக போட்டு அரைக்க முடியாது அப்படிங்கிறனால நான் 3 ஸ்பூன் அளவுக்கு போட்டு பொடி அரைச்சி எடுத்துருக்கேங்க. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல 2 ஸ்பூன் அளவுக்கு இந்த மாவு எடுத்து வச்சுருக்கேன். பொட்டுக்கடலை அரைச்ச மாவு. இப்போ இதை வந்து தண்ணி ஊற்றி கலக்கிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி இப்போ தண்ணி ஊற்றி கலக்கி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம வேக வச்சு ஆற வச்சுருக்கிறத நான் மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன். இதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி சின்ன கடாய் வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி நார்மலான பேனே நான் எடுத்திருக்கேன். இப்போ இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேங்க. இப்போ ஆயில் வந்து சூடாகிற ஸ்டேஜில் கடுகு, உளுந்தம் பருப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கடுகு வந்து பொரிஞ்சு வரட்டும். கடுகு வந்து பொரிஞ்சு வர ஸ்டேஜில் ஃப்ரெஷ் கொத்தமல்லி, கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம வந்து வேக வச்சு தான் அரைச்சிருக்கோம். ஸோ ரொம்ப பச்சை வாசனை எல்லாம் இருக்காது. இப்போ நல்லா வந்து கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள், அடுத்ததான் சாம்பார் தூள் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி 2 வெள்ளை பூண்டு பல், ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நம்ம வேக வச்சு அரைச்சிருக்கோங்க. ஸோ காரத்துக்கு ஏற்ப நீங்கள் வந்து சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க. நான் மிக்ஸி ஜாரை அலசிட்டு தண்ணி சேர்த்துக்கிறேன். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்சு அந்த தண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா வந்து கலந்து விட்டாச்சு. கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது, ஸோ சேர்த்துக்கிறேன். இது பார்க்குறதுக்கு இப்போ வந்து தண்ணி மாதிரி தான் இருக்கும். ஒரு கொதி வந்து நம்ம கடலை மாவு வந்து, அதாவது பொட்டுக்கடலை வந்து நுணுக்கி அந்த மாவு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்தும் போது கரெக்டாக இருக்குங்க. இப்போ நல்லா அது ஒரு கொதி வரட்டும். இப்போ நல்லா வந்து கலந்து விட்டுடலாம். நல்லா கொதித்து அந்த நுரக்கட்டி வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்கக்கூடிய பொட்டுக்கடலை அந்த மாவு தண்ணியை வந்து சேர்த்துக்கலாங்க. இது சேர்த்தும் போது நமக்கு திக்னஸ் கிடைக்கும். டேஸ்ட்டும் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும்.
நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இது நல்லா வந்து ஒரு கொதி வரட்டும். பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ பாருங்கள் நல்லா வந்து திக்னஸ் கிடச்சிருக்கு நமக்கு. இப்போ ஃபைனலாக வந்து ஃப்ரெஷ் கொத்தமல்லி கொஞ்சமாக தூவிக்கலாங்க. தூவிட்டு இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிடக்கூடிய சைடிஷ் தயாராகிடுச்சு. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டுக்கு சொல்லி மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் கரூர் கிச்சன் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.